இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களை போட்டு தாக்கு என்று தாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ. என்ன நடந்தது? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ சட்டமன்றத்தின் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சபாநாயகரே இல்லை, அவர் ஒரு சர்வாதிகாரி என்று வெளிநடப்பு செய்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களிடம் கூறினார். இதற்கெல்லாம் பின்னணி என்ன என்று பார்த்தால், சட்டமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தை பற்றி சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்ப வேண்டும் என்று அனுமதி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி தர மறுத்துவிட்டார். இந்த பிரச்சனையில் அப்பாவு தப்பாவாக இருந்தார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில், உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதித்தாக வேண்டும். இனி இதுபோல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆளுங்கட்சியை நெருக்கடி கொடுப்பதற்கும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பதற்கும் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சியின் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை சபாநாயகர் பறித்து விட்டார். சபாநாயகர் சர்வாதிகாரி ஆகிவிட்டார். எங்களை பேசக்கூட அனுமதிக்கவில்லை. ஒரு மாணவியின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு மாணவியின் மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆகவே அதை பற்றி கூட பேசுவதற்கு சட்டசபையிலே அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்பாவு திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே சட்டமன்றத்தில் செயல்படுகிறார். சட்டமன்ற சபாநாயகர் என்பவர் கட்சியை சாராமல் நடுநிலையோடு சட்டசபையை நடத்த வேண்டும். அதுதான் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதுதான் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகள். ஆனால் அவற்றை எல்லாம் மீறி, அவற்றை எல்லாம் காலிலே போட்டு மிதித்துவிட்டு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எதிர்க்கட்சிகளை பேசவே அனுமதிப்பதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த அனுமதியும் தர மறுக்கிறார்கள். நாட்டிலே நடக்கின்ற பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பதற்குத்தான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து நீதி வேண்டும் என்று சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவருக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. பல நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டு காவல்துறைக்கு விண்ணப்பம் கொடுத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சட்டசபையிலே ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார். ஆளுநர் வெளிநடப்பு செய்த அடுத்த நாளே தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. ஆளுநருக்கு எதிராக போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரே நாளில் காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. இது என்ன ஜனநாயகம்? அது திமுக எந்த போராட்டமும் செய்யலாம். திமுக போராட்டம் செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு முன் அறிவிப்பும் கொடுக்க வேண்டியதில்லை. திமுகவிற்கு அனைத்து அனுமதிகளையும் காவல்துறை கொடுக்கும். இது காவல்துறை இன்றைக்கு திமுகவின் ஏவல் துறையாக இருக்கிறது, திமுகவின் ஆவல் துறையாக இருக்கிறது. இவர்கள் போராடினால் அது ஜனநாயகம், திமுக போராடினால் ஜனநாயகம். அது ஜனநாயக உரிமை, அது மனித உரிமை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வேறு கட்சிகளோ ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் அது திமுகவின் பார்வையில் சர்வாதிகாரம். மற்றவர்கள் யாரும் போராடக்கூடாது, இவர்கள் போராடுவதால் மக்களுக்கு இடையூறு இருக்கிறது என்றெல்லாம் திமுகவின் அமைச்சர்கள் பேசுவார்கள். யார் போராடினால்? பாட்டாளி மக்கள் கட்சி போராடினால், பாரதிய ஜனதா கட்சி போராடினால், அண்ணா திமுக போராடினால் இதனால் மக்களுக்கு இடையூறு இருக்கிறது என்று திமுக அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தால் நாங்கள் ஆட்சியை எப்படி நடத்துவது என்று எதிர்கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவே போராடுகிறது. ஆளுகின்ற திமுகவே வீதியில் இறங்கி போராடுகிறது. அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. இதனால் மக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக போராட்டம் நடத்தினால் அதனால் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற கட்சிகள் போராட்டம் நடத்தினால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எப்படிப்பட்ட சித்தாந்தத்தோடு திமுக இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவேதான் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள்லாம்
சட்டமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகர் அப்பாவு சபாநாயகராக இல்லை, சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் என்று போட்டு தாக்கு தாக்கு என்று தாக்கி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.